அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெடிமேட் பர்கர். இப்போலாம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரெடிமேட்லேயே பன்னு, அந்த பர்கருக்குள்ள வைக்கிறது, எல்லாம் அப்படியே பேக் பண்ணி அப்படியே பேக்கெட்ல விக்கிறாங்க. அத வாங்கி நம்ம வீட்லயே அத எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பன்னு வந்திருந்தது. அந்த பன்ன 2ஆ அறுத்தாச்சு. இப்போ பட்டர் போட்டு அந்த பன்ன நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போறோம். பட்டர்லாம் நம்ம தாங்க வாங்கணும். அதுலலாம் இருக்காது. இது ஒரு பாக்கெட்ல 4 அதான் 4 பர்கர் செய்ற மாரி 4 பன் இருந்தது. அந்த 4 பன்னு அந்த பன்னுக்குள்ள வைக்கிறது இது வெஜிடபிள் பர்கர் தான். அ நீங்க அதாவது நான்வெஜ் அப்டின்னா, அதாவது சிக்கன் இது வருமா? அது ஹலாலா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால நாங்க பொதுவா அந்த மாரி நான்வெஜ் ஐட்டம் வாங்குறதில்ல. வெஜிடேரியன் மட்டும் தான் வாங்குவோம். அந்த வெஜிடேரியன்ல வாங்குனது தான் இது. அந்த பர்கருக்குள்ள வைக்கிற ரவுண்டா அது ஏதோ கட்லெட் மாரி குடுத்துருக்காங்க. அது உருளைக்கிழங்க செஞ்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதையும் நம்ம அத சூடு பண்ணிக்கணும். அத சூடு ஆயிட்டுருக்கு. அது ஒரு ஐட்டத்துல. அத நான் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வெண்ணெய் போட்டு இந்த பிரெட்ட சாரி பன்ன டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இது டக்குன்னு நம்ம வீட்லயே பர்கர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வேணும்னா நீங்க இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் அத ஸ்லைஸா நறுக்கி இது கூட சேர்த்து வச்சும் சாப்பிடலாம். அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா பையன் செஞ்சுட்டு இருக்கறனால, நோன்பு துறக்க நேரம் ஆகுதுன்ட்டு, அதனால இப்ப சிம்பிளாவே செஞ்சுட்டு இருக்கான். இல்லாட்டினா இது அந்த மாரி மருமக உள்ள வேலையா இருக்கு. இல்லாட்டி மருமக செஞ்சுச்சுன்னா அந்த குக்கும்பரு அதான் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு செய்யும். நான் சொன்னேன்ல அந்த பர்கருக்குள்ள வைக்கிறது, அத ஹேர் ஃப்ரையர்ல போட்டு வச்சிருக்காங்க. அது சூடாகட்டும்னு. அப்படியே ஃபிங்கர் சிப்ஸும் ஏர் ஃப்ரையர்லயே போட்டு வச்சுட்டாங்க சூடாகட்டும்னு. இது டைம் பாருங்க முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும்னு நெனைக்கிறேன் அது. அதான் ஏற்கனவே 3 நிமிஷம் ஓடிருச்சு. இப்ப 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல அது நல்லா சூடாயிரும் போல. இது ஏற்கனவே ஏர் ஃப்ரையர் நான் வச்சிருக்கிற வீடியோ போட்டிருக்கேன். இது அதுக்கு சாஸ் ரெடி பண்றாங்க. அதுக்கு அத பாஸ்தா சாஸ் வாங்கி வச்சுருக்கேன். சில்லி சாஸ் மாரி. அது, அதுக்கப்புறம் மயோனைஸ். எல்லாமே இப்ப ரெடிமேடா விக்குதுங்க. இது எல்லாமே வெஜ் தான். நான்வெஜ் எதுவும் கிடையாது. வெஜ்லயே வெளியில விக்குது. அதுதான் இது. அதே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்துல போட்டு, இப்போ அத மிக்ஸ் பண்ண போறாங்க. அதாவது அ செஸ்வான் சாஸ் இருக்கு பாருங்க. அது, அதுக்கடுத்து மயோனைஸ், அதுக்கப்புறம் சாஸ், டொமேட்டோ சாஸ் 3யும் போட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இத மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்கர்ல தடவ. இந்த ப்ராசஸ் நான் சொன்ன மாரி, இது வச்ச அந்த இது நல்லா சூடாகி வந்துருச்சு. 5 நிமிஷம் தான் உள்ள வச்சோம். நல்லா சூடாகி வந்துருச்சு பாருங்க. அதான் உருளைக்கிழங்குல தான் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கட்லெட் மாரியே இருக்கு. அது ஃபிங்கர் ஃபிஷ்ஷும் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ அந்த சாஸ் எடுத்து அந்த பன்னுல பாதி டோஸ்ட் பண்ண பன் இருக்கு பாருங்க. அதுல ஃபுல்லா தடவிக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணிடலாம், தக்காளி, வெங்காயம், குக்கும்பர் ஒரு பீஸையும் வைக்கலாம். வச்சா நல்லா தான் இருக்கும். இப்ப அந்த பீஸ வச்சாச்சு. இப்ப மேல மூட போறோம் பார்த்தீங்களா? அதுலயுமே என்ன பண்ணிடுறாங்க, இந்த இதுதான் போட்டுர்றாங்க. அந்த மயோனைஸ் கலந்த சாஸ் இருக்குல்ல. அதான் செஸ்வான் சாஸு, அதுக்கப்புறம் மயோனைஸ், அதுக்கப்புறம் இது. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளா செய்ற ரெடிமேட் பர்கர். இது கூட நம்ம இந்த சாஸ தொட்டு இந்த ஃபிங்கர் ஃபிஷ்ஸும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா, டக்குன்னு 5 நிமிஷத்துல வேகமா ஃபாஸ்ட்டா பர்கர் ரெடி பண்ணியாச்சு. ஆனா இது ரெடிமேட் பர்கரு. வீட்ல இந்த மாரி பாக்கெட் வாங்குனா, இந்த மாரி டக்குன்னு ஈஸியா செஞ்சிட முடியுது. பரவால்ல. டக்கு டக்குன்னு வேலை ஃபாஸ்ட்டா முடிஞ்சிருச்சு. மொத்தத்துல இப்ப பர்கர் வாங்க போனா ரொம்ப காசு ஆகும்ல ஒரு பர்கரு. அதுவும் இல்லாம கடையில போய் வாங்கிட்டு வரணும். அது சூடா இருக்குமான்னு தெரியாது.
இப்ப நம்ம வீட்ல ரெடிமேடா பாக்கெட் வாங்கி செஞ்சோம்னா, இத நம்ம டக்குனு 5 நிமிஷத்துல செஞ்சறனால உங்களுக்கு நல்லா சூடாயி, நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற மாரி இருக்கு. இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வெஜ் பர்கர், அப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ். அவ்வளோதான். பாய்.